It's easily 106. What is? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த லைஃப் ஆஃப் சுனாடே, அதாவது நம்ம சுனாடேவோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நருட்டோ சீரிஸில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர்ஸில் ஒருத்தராக கண்டிப்பாக நம்ம சுனாடேவும் இருப்பாங்க. சுனாடேவை பிடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் அதில் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அது அவங்களுடைய அழகு தான் நினைக்கிறேன். அழகோட சேர்த்து அந்த 106 தான். 106 என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க அந்த கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இந்த சுனாடே யார், இவங்க எப்படி லீஃப் வில்லேஜோட 5th அக்காக மாறினாங்க, அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே லீஃப் வில்லேஜை விட்டு தூரமாக போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்காக அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஜால போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, இதை போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, டு ஓவர பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்குறது மால்டோ பை சேனல், நான் தான் மால்டோ பை. நம்ம அஷிராமா செஞ்சுவோட கிராண்ட் டாட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சுனாடே. அஷிராமா செஞ்சு ஃபர்ஸ்ட் வக்காகே அப்படின்றதுனால நம்ம சுனாடேவை பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் சுனாடே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுனாடேக்கு பார்த்தீங்கன்னா கேம்லிங் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இது நம்ம ஃபர்ஸ்ட் வக்காகவே 4th கிரேட் நிஞ்சா வரப்ப மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம சுனாடே லீஃப் வில்லேஜில் தான் பிறக்கிறாங்க. பட் இவங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் சரியா தெரியல. ஸோ லீஃப் வில்லேஜில் பிறந்த நம்ம சுனாடே கொனகா வில்லேஜில் இருக்கிற அகாடமியில் படிச்சு ஒரு நிஞ்சாவா மாறாங்க. நிஞ்சாவா மாறினதுக்கு அப்புறம் ஒரு டீம்ல சேர்றாங்க. நம்ம சுனாடே கூட சேர்ந்து அந்த டீம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, நம்ம ஒரோச்சுமாரு, ஜிரையா அண்ட் சுனாடே இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம். இவங்களுடைய சென்சே பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் வக்காகே இருசன் சருட்டோபி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இருசன் சருட்டோபி பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்குமே அந்த பெல் டெஸ்ட் வைப்பாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே அந்த பெல் எடுத்துட்டு ஜிரையா முன்னாடி போயிட்டு சீன் போடுவாங்க. பிகாஸ் நம்ம ஜிரையா பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ல தோத்து மரக்கட்டையில கட்டி வைக்கப்பட்டிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு லைட்டாக சண்டை வரும். பட் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரையா சுனாடே கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி 2 பேரும் கை குத்துப்பாங்க மாற்றி மாற்றி. நம்ம ஜிரையா எதனால சுனாடே கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக நினைச்சாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜிரையா பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்து சுனாடேவை பார்ப்பாரு. இது தெரிஞ்சு நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா அடிச்சு ஓட விட்டுருவாங்க நம்ம ஜிரையாவை. நம்ம சுனாடேக்கு பார்த்தீங்கன்னா நவாக்கி அப்படின்னு ஒரு பிரதர் இருக்கான். அவன் மேலே நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா அளவு கடந்த பாசத்தை வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுனாடே அவங்க கிட்ட இருந்த அந்த நெக்லஸை பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி நவாக்கி கிட்ட கொடுப்பாங்க. பட் அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா 2nd கிரேட் நிஞ்சாவா ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நவாக்கி உள்ள போயிட்டு மாட்டி செத்து போயிடறான். அவங்க கிட்ட நம்ம சுனாடேவோட நெக்லஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த நெக்லஸ் நம்ம ஒரு மாதிரி தான் எடுத்துட்டு வந்து நம்ம சுனாடே கிட்ட கொடுத்துட்டு அந்த தகவலை சொல்லுவான், இது மாதிரி உன் தம்பி செத்து போயிட்டான் அப்படின்ற தகவல் சொல்லுவான். ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாரில் அடிப்பாரவங்களுக்கு கண்டிப்பாக மெடிக்கல் சப்போர்ட் வேணும். ஸோ அதனால மெடிக்கல் இன்ஜூட்ஸ் தெரிஞ்ச எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி வாரில் அடிப்படுறவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ தேர்ட் வாக்காகவே இருந்தது நம்ம இருசன் சருட்டோபி. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா சுனாடே சொல்ற அந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாரு. பட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் டான் கட்டோ அப்படின்ற ஒருத்தன் நம்ம சுனாடே பண்ணுறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறான். ஸோ அதனால் அவனை பார்த்து நம்ம சுனாடே அவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ அதன் பிறகு என்ன, 2 பேரும் காதலிக்கிறார்கள், ஊரா சுற்றுறாங்க. அதன் பிறகு நம்ம சுனாடே அவன் நெத்தியில் ஒரு கிசை போட்டு அஷிராமாவோட நெக்லஸ் அவங்க கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, அதையுமே கொடுக்குறாங்க அவங்ககிட்ட. பட் அந்த சமயத்தில் தானே இந்த 2nd கிரேட் நிஞ்சாவர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ பெரிய ஆளாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஆம்சோ த சாலமண்டர் அப்படின்ற ஒருத்தன் தான். ஸோ அவனை எதிர்த்து சண்டை போகிறதுக்கு நம்ம ஆளுங்க 3 பேரும் போகிறாங்க. அதாவது நம்ம இருசன் சருட்டோபியோட டீம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரோச்சுமாரு, ஜிரையா அண்ட் சுனாடே, இவங்க 3 பேருமே போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆம்சோ த சாலமண்டருக்கும் நம்ம ஆளுங்க 3 பேருக்குமே பயங்கரமாக சண்டை நடக்குது. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஆன்சோ த சாலமண்டருக்கு நம்ம ஆளுங்க 3 பேரும் பயங்கரமாக டஃப் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து ஆன்சோ என்ன பண்ணுறான்னா, இன்று முதல் உங்கள் 3 பேரையும் லெஜெண்டரி சைனிஸ் என்று அழைக்கப்படுவார்கள் என்று ஒரு பட்டத்தை கொடுத்துட்றான். ஸோ அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு நம்ம சுனாடே, ஜிரையா அண்ட் ஒரோச்சுமாரு இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜுக்கு ரிட்டன் வருவாங்க. ஸோ இவங்க ரிட்டன் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெயின் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அதாவது நாகட்டோ, உசுமாக்கி, எகிக்கோ அண்ட் கொனன் இவங்க 3 பேருமே பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேருமே ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாரு. பட் அப்போ நடந்த ஒரு சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடேவோட லவர் இருக்கான் பார்த்தீங்களா, டான் கட்டோ, அவர் பார்த்தீங்கன்னா இறந்து விடுகிறார். நம்ம சுனாடே எவ்வளோ ட்ரை பண்ணியுமே பார்த்தீங்கன்னா அவங்களால அவங்களுடைய லவரை காப்பாற்ற முடியல. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே டீப் டிப்ரெஷனுக்குள்ள போகிறாங்க. டிப்ரெஷனுக்குள்ள போனது மட்டும் இல்லாமல் குடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. குடினா சாதாரண குடியில் அவங்களுடைய தம்பி நவாக்கியும் செத்துட்டான் அண்ட் அவங்களுடைய லவரான டேனும் செத்துட்டான் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முரட்டு குடிக்கிறாங்க. பட் அப்போ நம்ம சுனாடே கூட பார்த்தீங்கன்னா சுனாடேவோட அசிஸ்டண்டான சிசுன்னு இருப்பாங்க கூட. இதெல்லாம் நம்ம சுனாடே லீஃப் வில்லேஜுக்குள்ள பண்ணல, லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே வந்துட்டு அப்புறமா தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி சில காலங்கள் போக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரையா அண்ட் நருட்டோ இவங்க 2 பேருமே நம்ம சுனாடேவை தேடி வருவாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, நம்ம ஒரோச்சுமாரு அண்ட் காபுட்டோ இவங்க 2 பேருமே நம்ம சுனாடேவை தேடி வருவாங்க. அந்த சமயத்தில் நம்ம சுனாடேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேம்லிங் விளையாடிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சுமாரு அண்ட் காபுட்டோ இவங்க 2 பேரும் ஒரு பாம்பில் வந்து லேண்ட் ஆவானுங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதில் நம்ம ஒரோச்சுமாரு பார்த்தீங்கன்னா சுனாடேவை பார்த்து இந்த மாதிரி நான் இருசன் சருட்டோபியை கொண்டுட்டேன், அதனால பார்த்தீங்கன்னா அவர் என்னுடைய கையை சீல் பண்ணி விட்டாரு. ஸோ நீ என்னுடைய கையை ஹீல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதை கேட்டவுடனே நம்ம சுனாடேக்கு பார்த்தீங்கன்னா சமவெறியாகும். பட் அப்போ தான் நம்ம ஒரோச்சுமாரு இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறான். அது என்னன்னா, நீ என்னுடைய கையை ஹீல் பண்ணி கொடுத்தனா
மட்டும்தான் நான் அவனுடைய இறந்து போன தம்பி அண்டு லவர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரீஅனிமேஷன் டூட் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறான். சுனாடேவோட அசிஸ்டண்டான சிஷுன்னு பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம சுனாடேவை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நாள் ஒரு இடத்துல மீட்டிங் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காபூட்டோ அண்ட் ஒரோச்சிமாரு 2 பேருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடறானுங்க. பட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரையா அண்ட் நருட்டோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா சுனாடேவை பார்க்கறதுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஜிரையா எதனால் சுனாடேவை பார்க்க வந்திருப்பாருன்னா இந்த மாதிரி லீஃப் வில்லேஜில் தேர்ட் ஒக்காகே இருசன் சொல்லிட்டு செத்து போயிட்டாரு, இப்போ அடுத்து ஒக்காகவே போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஸோ அதுக்காக நீ வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக தான் வந்திருப்பாரு. பட் அதுக்கு நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ஒக்காகே ஆகிறதுலாம் வேஸ்ட் கீஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நக்கலா பேசுவாங்க. அதுக்காக நம்ம நருட்டோக்கு பார்த்தீங்கன்னா சமகாண்டாயிடும். ஏன்னா நம்ம நருட்டோ ஒக்காகே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ போராடுவான். ஸோ ஒக்காகேவை பற்றி அவங்க தப்பாக பேசும்போது இவனுக்கு காண்டாவது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சுனாடே கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நம்ம ஜிரையா சுனாடேவை பார்த்து இவன் தான் நருட்டோ உசுமாக்கி அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கட்டோடனே அவங்க பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ள தான் 9 வேஸ்ட்டை சீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சுனாடேக்கும் நருட்டோக்கு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை மாதிரி போச்சு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டை மாதிரி மாறிடும். அந்த சண்டையில் நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா நருட்டோ கூட 2 விரலை யூஸ் பண்ணி மட்டும் சண்டை போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா நருட்டோ பார்த்து தம்மா துண்டு இருந்துக்குன்னு எதுக்குடா நீலாம் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா நான் தான் அடுத்து ஒக்காகே வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவான். அதை கேட்டவுடனே நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தம்பி அண்டு லவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஞாபகம் தான் வரும். ஏன்னா நம்ம சுனாடேவோட தம்பி நவாக்கி இருக்கான் இல்லையா, அவனுக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒக்காகே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஆசைப்படுவான். ஸோ இதை கேட்ட உடனே அவனுடைய தம்பி ஞாபகம் நம்ம சுனாடேக்கு வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் ஆகிடுவாங்க. இதை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ரசன்கன் பவர் யூஸ் பண்ணி சுனாடேவை அட்டாக் பண்ண வருவான். பட் நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா அதில் இருந்து ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோவை பார்த்து நீ இந்த ரசன்கனில் மாஸ்டர் ஆக முடியாது, சப்போஸ் நீ மாஸ்டர் ஆகிட்டா நான் என்கிட்ட இருக்கிற நெக்லஸை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே அண்ட் ஜிரையா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பாரில் உட்காந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு இருப்பாங்க. பட் அப்போ நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா ஜிரையா குடிக்கிற அந்த சரக்கில் ஒரு மயக்க மருந்து கலந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுனாடே நருட்டோ கிட்ட இந்த மாதிரி நீ ரசன்கனில் மாஸ்டர் ஆகிட்டா நான் என்கிட்ட இருக்கிற நெக்லஸை தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அந்த ரசன்கனை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாக்கரை எல்லாமே காலியாகி மட்டியாகி படுத்துருவான். ஸோ அதை பார்த்து நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா நருட்டோவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெட்டில் படுக்க போட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்பயுமே நம்ம சுனாடேக்கு நருட்டோவை பார்க்கும்போது அவங்களுடைய தம்பி நவாக்கியோட ஞாபகம் தான் வரும். ஸோ இப்போ அடுத்த நாள் மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. பட் அப்போ நம்ம ஜிரையாவில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எழுந்திருக்கவே முடியாது. பிகாஸ் நம்ம சுனாடே கலந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஒரு மருந்து, அது வேலை காட்ட ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே உரோச்சிமாரு மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. உரோச்சிமாரு மீட் பண்ணி அவங்களுடைய கையை ஹீல் பண்ணுறதுக்காக நம்ம சுனாடே அங்கேருந்து இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம சுனாடே உரோச்சிமாரோட கையை ஹீல் பண்ண வரும்போது கரெக்டாக காபூட்டோ பார்த்தீங்கன்னா குறுக்கில் கத்தியை விட்டு அதை ஸ்டாப் பண்ணுறான். பிகாஸ் நம்ம சுனாடே உரோச்சிமாரோட கையை ஹீல் பண்ண வரல, உரோச்சிமாரோ போட்டு தர வந்திருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம காபூட்டோக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கையை பிடிக்கிறவங்க பார்த்தீங்களா அப்போ கத்தியை விட்டு அதை ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ காபூட்டோ அண்ட் உரோச்சிமாரு விசஸ் சுனாடே ஃபைட் நடக்குது. இந்த ஃபைட்டோட ஒரு கட்டத்தில் நம்ம காபூட்டோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு கத்தியை வச்சு நம்ம சுனாடேவை குத்திடுறான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்தம் வருது. அதை பார்த்து நம்ம சுனாடேவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகி ஒரு மாதிரி ஆகிறாங்க. ஏன்னா நம்ம சுனாடேவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க லவர்ஸ் ஆகும்போது பிளட் வந்திருக்கும். அந்த பிளட் பார்த்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோஃபோபியா, கரெக்டாக தானே சொல்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடேக்கு இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளட்டை பார்த்தாலே ஆகாது. ஸோ நம்ம சுனாடே அடி வாங்கும் போது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜிரையா அண்ட் நருட்டோ 2 பேருமே வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஜிரையா ஒரோச்சிமாரு கூட சண்டை போடுவார், கபூட்டோ வந்துட்டு நருட்டோ கூட சண்டை போடுவான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கபூட்டோ இருக்க பார்த்தீங்களா அவன் ஈஸியாகவே நருட்டோவை டிஃபீட் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் சிஷுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே ஒரு பஞ்சை வச்சு அடிச்சு தூக்கி தூர போட்டுறான். அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா சுனாடே கிட்ட போகிறான். நம்ம கபூட்டோ சுனாடேக்கு ஒரு பஞ்சு வைக்க வேற கரெக்டாக நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா குறுக்கில் வந்துட்டு அவன் நெத்தியில் அந்த பஞ்சை வாங்கிக்கிறான். வாங்கினது மட்டும் இல்லாமல் ரசங்கனை யூஸ் பண்ணி கபூட்டோ அடிக்க வரான். பட் கபூட்டோ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம நருட்டோவே அடிச்சு தூக்கி போட்டுருவான். பட் அப்பயும் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா விடாம சண்டை போகிறான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஷேடோ கிளான்ஸ் உருவாக்கி அது மூலியமா பார்த்தீங்கன்னா ரசங்கனை யூஸ் பண்ணி நம்ம கபூட்டோக்கு ஒரு பஞ்சு வைப்பான். இந்த ரசங்கன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம காபூட்டோ பயங்கர அடிப்பட்டு நருட்டோவால் டிஃபீட் செய்யப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா சாக்கரை எல்லாம் காலியாகி மட்டியாகி கீழே படுத்துருவான். ஸோ இதை பார்த்து நம்ம சுனாடே தான் பார்த்தீங்கன்னா நருட்டோவை காப்பாற்றுறதுக்காக அவங்களுடைய மெடிக்கல் நிஞ்சிச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க லவர் அண்டு தம்பி ஞாபகம் தான் வரும். பட் இதை பார்த்து நம்ம ஒரோச்சிமாரு என்ன பண்ணுறான்னா நம்ம நருட்டோவை கொலை பண்ணுறதுக்காக வாயில கத்திலாம் எடுத்துகிட்டு வருவான். பட் அப்போ நம்ம சுனாடே தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயிரை கொடுத்து நம்ம நருட்டோவை காப்பாற்றுவாங்க. ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா நருட்டோவை கொலை பண்ணுறதுக்காக தொடர்ந்து அவனுடைய கத்தியை வச்சு குத்திட்டே இருப்பான். பட் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே அவங்களுடைய பாடியை வச்சு கவர் பண்ணிக்கிறாங்க. பட் ஒரு கட்டத்தில் சமவெறியான நம்ம சுனாடே ஒரோச்சிமாருக்கு ஒரே பஞ்சு தான். ஸோ ஒரோச்சிமாரு அதிலேயே பார்த்தீங்கன்னா மட்டியாக கீழே விழுந்துருவான். ஸோ அதன் பிறகு நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அல்டிமேட் ஹீலிங் யூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அவங்க உடம்புல பட்டிருக்க காயத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு லெஜெண்டரி சனின்ஸ் 3 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்னிங் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு பிடிச்சி பயங்கரமாக பஞ்சில் வைப்பாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு பயங்கரமாக டயர்ட் ஆகிடுவான். ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரோச்சிமாரு அண்ட் காபூட்டோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த ஃபைட்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடோட நெத்தியில் அந்த டைமண்ட் ஷேப்பில் ஒரு சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துடும். ஸோ அதன் பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நருட்டோ அண்ட் சுனாடே 2 பேருமே பார்த்தீங்கன்னா சின்ன பேச்சுவார்த்தை நடக்கிறது. அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சண்டையாக மாறுது.
பட் அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாடே ஃபைட்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம நருட்டோட தலையில் அதாவது நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிஸ்ஸை போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னாடே சொன்ன மாதிரி அவங்க கிட்ட இருந்த அந்த நெக்லஸை பார்த்தீங்கன்னா நருட்டோ கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாடே லீஃப் வில்லேஜுக்கு வந்திருப்பாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் 5th ஹோக்காகேவா மாறி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லி அண்ட் கக்காஷி இவங்க 2 பேருக்கும் அல்டிமேட் மெடிக்கல் நிஞ்சுட்சு தேவைப்பட்டிருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாடே அந்த இடத்துக்கு போயிட்டு 2 பேருமே கியூர் பண்ணுறாங்க. அதுலேயும் நம்ம ராக்லிக்கு பார்த்தீங்கன்னா 50-50% தான் சான்சஸ் இருக்கும். பிகாஸ் நம்ம ராக்லிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஸோ ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி வரும். அந்த சர்ஜரி பண்ணால் அவன் உயிர் பழக்கமும் 50% தான் சான்சஸ் இருக்குது, சாகிறதுக்கு 50% சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாடே சொல்லுவாங்க. ஸோ அதன் பிறகு நம்ம மைட் கேயோட மோட்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜரியுமே நடக்கும். அதில் நம்ம ராக்லியுமே பார்த்தீங்கன்னா சரியாயிடுவான், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு 5th ஹோக்காகேவான நம்ம சொன்னாடே பார்த்தீங்கன்னா சாசுகேவை ரிட்டர்ன் கூட்டிட்டு வரதுக்காக ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே பவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உரச்சிமார் கூட போய் சேர்ந்துப்பான். ஸோ அவனை ரிட்டர்ன் கூட்டிட்டு வரதுக்காக ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கமார் நாரா இருக்காங்க இல்லையா, அவனை லீடராக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே சமயம் நம்ம சொன்னாடே பார்த்தீங்கன்னா சாண்ட் வில்லேஜில் இருக்கிற காரா அண்டு டெமரி அண்டு கன்கோரோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க அந்த மிஷனுக்கு. இதன் பிறகு நடந்த ஒரு சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம சோச்சி அந்த பில்ஸ் சாப்பிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். ஸோ அவனை நம்ம சொன்னாடே தான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம சொன்னாடே சாக்குராவை பார்க்குறாங்க. பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணவும் நம்ம சொன்னாடே ஒத்துக்கிறாங்க. இதன் பிறகு நம்ம சொன்னாடே நிறைய மிஷன்ஸ் முடிக்கிறாங்க. அதுலேயும் மிக முக்கியமாக இந்த ஸ்டூபிட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாடே சுண்டு ரல்லி அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இதன் பிறகு நம்ம சொன்னாடே பார்த்தீங்கன்னா சாக்குராக்கு நல்லாவே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈனோ வருவா. ஈனோ வந்துட்டு நம்ம சொன்னாடே கிட்ட எனக்கும் இந்த மெடிக்கல் நிஞ்சுட்சு கற்றுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. ஸோ அதுக்கு நம்ம சொன்னாடேவுமே பார்த்தீங்கன்னா ஒத்துப்பாங்க. ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜூனியர் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் நம்ம கொனகா வில்லேஜில் ஜூனியர் எக்ஸாம் வைக்கும்போது தானே உரச்சிமர் வந்து சண்டை போட்டுருப்பான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது பாதிலேயே நின்று இருக்கும். ஸோ அதனால் இப்போ மறுபடியும் ஜூனியர் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம சொன்னாடே சாண்ட் வில்லேஜஸ் அந்த காராவை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அப்போ நம்ம காரா பார்த்தீங்கன்னா சாண்ட் வில்லேஜோட கசக்காகவா இருப்பான். ஸோ இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த இடத்துலயே இந்த எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு இடன் ரெயின் வில்லேஜஸ் அந்த இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாடே பார்த்தீங்கன்னா கக்காஷியை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சுடுறாங்க. ஸோ நம்ம கக்காஷியுமே பார்த்தீங்கன்னா இடன் ரெயின் வில்லேஜ் உள்ள போயிட்டு இந்த இன்விடேஷனை வச்சுட்டு வராரு. நம்ம கக்காஷி இடன் ரெயின் வில்லேஜுக்குள்ள போனதுக்கான காரணம் இந்த எக்ஸாமுக்கு வந்துருங்க அப்படின்றது மட்டும் இல்லை, அப்போ லீடராக இருந்தது ஆன்சர் சாலமண்டர் தானே. ஸோ அவன் செத்துட்டா மாதிரி பார்த்தீங்கன்னா சில வதந்திகள் வரும். ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சதுக்காகவும் தான் நம்ம கக்காஷி அங்கே போயிருப்பாரு. பட் ரெயின் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி வச்ச இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் நம்ம கக்காஷியால் பார்த்தீங்கன்னா எந்த உண்மையுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ ஜூனியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜூனியர் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சிடுது. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. பட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி ஜிஞ்சுரிக்கு அட்டாக் பண்ண போகிறாங்க யாரோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஜிஞ்சுரிக்குமே கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எக்ஸாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை தலையை வந்துட்டு ஜிஞ்சுரிக்கு அட்டாக் பண்ணுறோம். அதில் நம்ம காராவும் மாட்டிப்பாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகுது. பட் அப்போ நம்ம காரா எல்லாரையும் பார்த்து இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்க வில்லேஜுக்கு போங்க, அவங்க நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அனுப்பிச்சு விட்டுறான். ஸோ லீஃப் வில்லேஜுக்கு ரிட்டன் அந்த நம்ம பசங்களை நம்ம சொன்னாடே தான் பார்த்தீங்கன்னா யார் ஃபெயில் யார் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதில் நேஜி யூகா இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்துட்டு ஜோனினா ப்ரொமோட் பண்ணுறா. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ லீஃப் வில்லேஜுக்கு ரிட்டன் வருவான். அவன் ஜிரையா கூட ட்ரைனிங் போயிட்டு ஒரு 2-3 வருஷம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ லீஃப் வில்லேஜுக்கு ரிட்டன் வரான். ஸோ மறுபடியும் நம்ம நருட்டோ கக்காஷியோட தலைமையில் டீம் 7 போய் ஜாயின் பண்ணுறான். பட் இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அக்கட்சுக்கி டீமை சார்ந்தவனுங்க நம்ம காராவை கடத்திட்டாங்க அப்படின்ற தகவல் நம்ம லீஃப் வில்லேஜுக்கு வருது. ஸோ நம்ம காராவை காப்பாற்றி கூட்டின்னு வரதுக்காக சுனோடே பார்த்தீங்கன்னா கக்காஷியோட டீம் அனுப்புவா. பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுனோடே கேம்லிங்கில் வின் பண்ணியிருப்பா. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட சகுனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நம்ம சுனோடே பார்த்தீங்கன்னா மைட் கேயோட டீம் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே சப்போர்ட்டுக்கு அனுப்புவா. அதன் பிறகு ஒரு 5 நாள் கழிச்சு காராவை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டோம் என்ற செய்தியோட நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துடுறாங்க. அப்போ நம்ம சுஷுன் பார்த்தீங்கன்னா சுனோடாவை பார்த்து காரா ஒரு ஜிஞ்சுரிக்கின்றதுனால தான் அக்கட்சுக்கி டீமை சேர்ந்தவனுங்க காராவை கடத்திட்டு போனானுங்க. ஸோ இப்போ நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஞ்சுரிக்கி தான். ஸோ காராவை காப்பாற்றுறதுக்கு நருட்டோ அமிச்சு வரையே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம சொன்னாடே பார்த்தீங்கன்னா நருட்டோ ஒரு ஜிஞ்சுரிக்கின்றது எனக்கும் தெரியும், பட் காராவை காப்பாற்றி கூட்டின்னு வரதுக்கு நம்ம நருட்டோவில் மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா காபுட்டோ சசோரி மீட் பண்ணுறதுக்காக ஒரு பிரிட்ஜு கிட்ட வரப்போகிறோம் அப்படின்ற விஷயம் நம்ம சொன்னாடேக்கு தெரிய வரும். ஸோ நம்ம காபுட்டோவை பிடிச்சா சாசுகேவே மீட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாடே பார்த்தீங்கன்னா டீம் 7 மறுபடியும் அங்கே அனுப்புவாங்க. பட் அப்போ நம்ம டீம் 7 இருக்கக்கூடிய கக்காஷி பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருப்பாரு. ஸோ நம்ம கக்காஷிக்கு பதில் கக்காஷி இருக்கிற இடத்துல வேற யாராச்சும் போடணும் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாலே ஒரு 2-3 பேரை பார்த்துட்டு இருப்பா. ஸோ அப்படி மாட்டினவங்க தான் நம்ம யமோட்டோ அண்டு சாய். அப்பயும் நம்ம சுஷுன் பார்த்தீங்கன்னா சுனாடே கிட்ட இந்த மாதிரி நருட்டோ போயே ஆகணுமா, அவன் லீஃப் வில்லேஜில் இருக்கிறது தான் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதுக்கு நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா ஒத்துக்காம நம்ம நருட்டோவையுமே அங்கே அனுப்புவாங்க. ஸோ இப்போ புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட நம்ம டீம் 7 பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாசுகேவை மீட் பண்ணுறாங்க. பட் அவனை பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜுக்குள்ளே கூட்டின்னு வர முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லலாம். பட் அப்போ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக தொடர்ந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெலாம் கொடுப்பாரு. ஸோ அதை நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா ஓகே சொல்கிறாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் போகுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அக்கட்சுக்கி டீமை சார்ந்தவனுங்க திடீர்னு ஒரு நாள் அட்டாக் பண்ணுறானுங்க. அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம அசுமா செத்து போயிட்டாரு. அசுமா இறந்து போனதை பார்த்து நம்ம சிக்கமார் நாரா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளான் பண்ணி அசுமாவோட டீம் 10 இருக்கு பார்த்தீங்களா,
இவங்க 3 பேருமே கிளம்பி போகிறாங்க. அப்போ நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா குறுக்கில் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் நம்ம சுனாடாவால் பார்த்தீங்கன்னா போகாதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ அதனால் நம்ம சுனாடே என்ன பண்ணுறாங்கன்னா கக்காஷி இருக்கார் பார்த்தீங்களா, கக்காஷியை அவங்க கூட அனுப்புறாரு. அதன் பிறகு நம்ம நருட்டோ, டீம் 7 எல்லாருமே பார்த்தீங்கன்னா போவாங்க அவங்க கூட. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கும் இடன் அண்ட் கக்குசு இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடக்குது. அந்த சண்டையில் நம்ம ஷிகமாரு நாரா பார்த்தீங்கன்னா இடனை போட்டு தள்ளுவான், நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா கக்குசுவை போட்டு தள்ளுவான். ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சில காலங்கள் போகுது. அதன் பிறகு நம்ம சுனாடேவோட வாழ்க்கையில் முக்கியமான பாயிண்ட் எங்கே வரும்னா, நம்ம ஜிரேயா பார்த்தீங்கன்னா பெயினை பார்க்கறதுக்காக ரைன் வில்லேஜுக்கு போவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரேயாக்கும் சுனாடேக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். இந்த எபிசோட பார்க்காதவங்க அட்லீஸ்ட் இந்த கிளிப்பை வந்துட்டு யூடியூப்லேயாச்சும் பார்த்துருங்க. பிகாஸ் நம்ம சுனாடேக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஜிரேயாவை கடைசியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாது. ஸோ தெரியாமையே பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாக பேசுவாங்க. இந்த சீனே பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாக தான் இருக்கும். ஜெரையாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சிஷுன் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு சுனாடேக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜெரையாக்கு எதுவுமே ஆகாது, அவர் உயிரோட ரிட்டர்ன் வந்துருவார் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லுவாங்க. பட் அதுக்கு நம்ம சுனாடே இல்லை ஜெரையா உயிரோட ரிட்டர்ன் வரதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுனாடே இது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து மேலே பெட் கட்டினாங்கன்னா அதில் தோற்று போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம ஜெரையா செத்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சா உயிரோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே அப்படி சொல்லுவாங்க. இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இதன் பிறகு சில நாட்கள் கழிச்சு நம்ம ஃபோக்கஸுக்கு லீஃப் வில்லேஜ் வந்திருக்கோம். எதனால் வந்திருக்கோம், நம்ம ஜிரையா செத்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிரையா சாகிறதுக்கு முன்னாடி இந்த அக்கட்சுகி டீமோட லீடரை பற்றி சில தகவல்களை கேதர் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸுக்கு தகவல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட முதுகில் எழுதியிருப்பாரு. பட் நம்ம ஜிரையா எழுதினதை அவனுடைய ஸ்டூடெண்டால் மட்டும் தான் டீகோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாரு. ஸோ ஃபோக்கஸுக்கு சுனாடே கிட்ட சொன்னதை நம்ம சுனாடே நருட்டோ கிட்ட சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சுனாடே நருட்டோ வர சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம நருட்டோ ஜிரையா செத்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்தை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறான், பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். நீங்கள் அமைச்சிருக்க கூடாது, நீங்கள் பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காண்டா வரான். பட் என்ன பண்ணுறது, எல்லாம் நடந்து முடிஞ்சு இல்லையா. ஸோ அதனால் நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா அந்த தவளையோட முதுகில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு நாரா கிட்ட அதை டீகோட் பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா ஜிரையா செத்து போயிட்டாரு அப்படின்றத நினச்சி யாருக்குமே தெரியாமல் அழுவாங்க. ஸோ அதன் பிறகு தான் நம்ம சுனாடே நருட்டோவை ஃபுகாசோக்கு கூட மவுண்ட் மியாபகுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. இதன் பிறகு தான் நம்ம பெயின் கொனகா வில்லேஜ் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்ற தகவல் நம்ம சுனாடேக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் சுனாடே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நருட்டோவை ரிட்டர்ன் வர சொல்லிட்டாங்க. பிகாஸ் அப்போ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா மவுண்ட் மியாபகுல இருப்பார். ஸோ அங்கேருந்து நீ ரிட்டர்ன் வந்துடுற தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ போய் சேர்ந்துருக்காது. பிகாஸ் 2 கவுன்சில் மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நருட்டோ அங்கே இருக்கிறதா சேஃப், இங்கே வந்து அவனுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் இதை காட்ட நம்ம சுனாடே பயங்கர வெறி ஆயிடுவா. வெறியான நம்ம சுனாடே என்ன பண்ணுவான்னா அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் 2 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேருமே கைத்தோட தூக்கி தூர போட்டுருவா. அதன் பிறகு நம்ம சுனாடே மாடி மேலே போயிட்டு கட்சு இருக்கு பார்த்தீங்களா, அதை சமன் பண்ணி வர வைப்பாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே தூரத்தில் இருக்கிறவங்கள கூட ஹீல் பண்ண முடியும். அதாவது பெயின் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடிபட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க ஹீல் பண்ணுறதுக்காக இந்த கட்சு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு ஒவ்வொருத்தரையாக ஹீல் பண்ணும். ஒரு கட்டத்தில் நம்ம பெயினும் சுனாடேவோ நேருக்கு பார்த்துப்பாங்க. அப்போ தான் நம்ம சுனாடேக்கே தெரிய வருது இவன் நம்ம ஜிரையாவோட ஸ்டூடெண்ட் ஆச்சே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதன் பிறகு தான் நம்ம பெயின் ஹால்மைட்டி புஷை போட்டு கொனகா வில்லேஜை தரமட்டமாக்குறான். பட் நம்ம சுனாடேவோட கட்சு இருக்கு பார்த்தீங்களா, அது நிறைய பேரை காப்பாத்துது. பட் கொனகா வில்லேஜே தரமட்டமாக இருக்கிறத பார்த்து நம்ம சுனாடேக்கு பார்த்தீங்கன்னா சம வெறியாவது. ஸோ நீ என் கூட சண்டை போடுறா, நான் தான் 5th வக்காகே அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக பெயின் கூட சண்டைக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம பெயின் பார்த்தீங்கன்னா சுனாடேவை அட்டாக் பண்ணுறதுக்காக அவனுடைய ஒரு பார்த்து அமுச்சு விடுவான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு. பிகாஸ் அது சாதாரண நருட்டோ இல்லை. அப்போ நம்ம நருட்டோக்கு சேச் மூடலாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நருட்டோவோட சமனான காமுகேச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம சுனாடேவை தூக்கிட்டு போயிட்டு சக்குரா கிட்ட கொடுக்கும். சாக்குரா சுனாடேவை செக் பண்ணி பார்த்ததுல சுனாடே கிட்ட இருக்கிற எல்லா சாக்கராவும் போயிடுச்சு. ஸோ அதனால அவங்க வீக்கா இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அதனால நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு படுத்த படிக்காவே இருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா கண்ணே திறப்பாங்க. ஸோ நம்ம சுனாடே கான்சியஸுக்கு வந்த பிறகு தான் இந்த தகவல்லாம் தெரிய வருது. அதாவது நம்ம நருட்டோ பெயினை டிஃபீட் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் டோபி எல்லா ஜிஞ்சுரிக்கும் பிடிச்சி 4th கிரேட் நிஞ்சா வேற ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கும். ஸோ அதனால சுனாடே என்ன பண்றாங்கன்னா இந்த வாரப்போ என்னென்னலாம் பண்ணணும், எப்படி இந்த வாரத்தை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு அங்கே பேசுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுனாடே அண்ட் ரைக்காக இவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணி நம்ம நருட்டோ அண்ட் கில்லர் பி இவங்க 2 பேரையும் ஒரு சீக்ரெட் ஐலாண்ட்ல மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பிளான் போட்ட மாதிரியே நம்ம கில்லர் பி அண்ட் நருட்டோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஐலாண்ட்ல வச்சுன்னு இருப்பாங்க. பட் அப்போ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு வந்துருவாரு. அதுக்கு நம்ம கில்லர் பியுமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவான். பட் இவங்க 2 பேரும் தப்பிச்சு வெளியே வரும்போது குறுக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைக்காக அண்ட் சுனாடே 2 பேரும் வந்துட்டு இவங்களை ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட், நம்ம சுனாடே கில்லர் பி அண்ட் நருட்டோ இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ரைக்காகவே எதிர்த்து நிற்பாங்க. பிகாஸ் நம்ம சுனாடேக்கு பார்த்தீங்கன்னா நருட்டோ மேலே பயங்கர நம்பிக்கை இருக்கும். இவன் போனால் மட்டும் தான் இந்த 4th கிரேட் நிஞ்சா வேற ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்புவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நருட்டோ கூட சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ அதன் பிறகு வழக்கம் போல பார்த்தீங்கன்னா இந்த 4th கிரேட் நிஞ்சா வேற போயிட்டு இருக்கும். பட் அப்போ தான் நம்ம சுனாடேக்கு ஒரு தகவல் தெரிய வருது. அதாவது இந்த ஒயிட் ஜெட்ஸ் வாரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம அஷிராமாவோட செல்ஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் நம்ம சுனாடேக்கு தெரிய வருது. இந்த ஒயிட் ஜெட்ஸோட பார்த்தீங்கன்னா ரியல் ஷினோபி மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். பட் அது நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவான். அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ 2-3 ஷேடோ கிளான்ஸை உருவாக்கி அதை வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். பட் இந்த சமயத்தில் தான் நம்ம மாதரா உச்சியா 4th கிரேட் நிஞ்சா வரல என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆகி அந்த 4th டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த டிவிஷன் ஃபுல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டுறான். பட் அப்போ நம்ம சுனாடே அண்ட் ரைக்காகே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணுற ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அந்த பொண்ணு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரைக்காகே அண்ட் சுனாடே 2 பேருமே மாதரா உச்சிகா இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாதரா விசஸ் ஃபைக்காகே ஃபைட் நடக்கும். பட் அப்போ நம்ம மாதரா உச்சிகா இந்த ஃபைக்காகேஸுமே போட்டு பொழந்து கட்டுவான். அவங்களுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. பட் முடியாது. அப்போ தான் நம்ம சுனாடே மாதராவோட உடம்புக்குள்ள நம்ம அஷிராமாவோட செல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து வெறியான நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா மாதரா உச்சிகா கிட்ட செம வெறியில பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அல்டிமேட் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது நம்ம மாதராக்கு பார்த்தீங்கன்னா சுனாடேவை பார்க்கும்போது அஷிராமா மாதிரியே தெரியும். ஸோ நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக மாதராக்கு ஒரு பஞ்ச் வைப்பாங்க. அதை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம காரா பார்த்தீங்கன்னா அவனுடைய சேண்டை வச்சு நம்ம மாதராவை சீல் பண்ணுறான். ஸோ அவ்வளோதானே எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்லை. நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா சுசோனோ வர வச்சு அதுக்கிட்ட ஒரு கத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கத்தியை வச்சு நம்ம சுனாடோட வயிற்றுல ஒரே குத்து. பட் நம்ம சுனாடை பார்த்தீங்கன்னா அவங்க வயிற்றுல குத்திச்சு பார்த்தீங்களா, அதை ஈஸியாக வெட்டி போட்டு தப்பிச்சிருவாங்க. ஸோ இதன் பிறகு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைக்காகேஸுமே நம்ம மாதரா உச்சிகாவை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பார்த்து காண்டான நம்ம மாதரா என்ன பண்ணுறான்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஷேடோ கிளான்ஸாக வர வைக்கிறான். அப்படி வந்த ஷேடோ கிளான்ஸும் சும்மாலாம் வராது, கூடவே பார்த்தீங்கன்னா சுசோனோவை கூட்டிட்டு வரும். ஒரு கட்டத்தில் நம்ம மாதரா உச்சிகா பார்த்தீங்கன்னா இந்த ஃபைக்காகேஸுமே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். பட் அப்போ நம்ம சுனாடே தான் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதரா உச்சிகாவோட அட்டாக்கையே தடுப்பாங்க. ஸோ இதனால நம்ம சுனாடே கிட்ட இருக்கிற எல்லா விதமான சாக்கராவுமே பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். ஸோ சாக்கரா காலி ஆகிட்டு உடனே நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா மயக்க நிலைமைக்கு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே கனவு உலகத்தில் போயிட்டு அவங்க லவர் கூட பேசிட்டு இருப்பாங்க. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சுனாடோட லவர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நம்ம சுனாடோட நெத்தியில் ஒரு கிசை போடுறான். பட் இந்த இடத்துல நம்ம சுனாடோட லவர் வந்ததுக்கு பதில் நம்ம ஜிரையா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இது என்னுடைய ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, கம்மி பேக் டு த டாபிக். இப்போ நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா நினைவுக்கு வந்துருவாங்க. பட் அவங்களால பார்த்தீங்கன்னா எழுந்திரிக்க முடியாது. பிகாஸ் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த சாக்கராவுமே இருக்காது. அதனால மட்டியாகி படுத்துட்டு தான் இருப்பாங்க. கரெக்டாக அப்போ தான் நம்ம ஒரச்சுமாரு இந்த 4th கிரேட் நிஞ்சா வரல என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடேவை தான் மீட் பண்ணுறான். பட் நம்ம சுனாடே கிட்ட தான் சுத்தமாக சாக்கரா இருக்காது இல்லையா. ஸோ அதனால நம்ம ஒரோச்சுமார் என்ன பண்ணுறான்னா ஒரோச்சுமாரோட டீமில் இருக்க கரீனை கூப்பிட்டு அவளுக்கு போயிட்டு சாக்கராவை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ நம்ம கரீனுமே போயிட்டு சுனாடேவோட வாயில அவங்களுடைய கையை வச்சு கடிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி கடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடேக்கு சாக்கராலாம் ரிட்டன் வந்துடும். ஸோ அப்போ தான் நம்ம சுனாடேக்கே பார்த்தீங்கன்னா ஒரோச்சுமார் திருந்திட்டான் அப்படின்ற விஷயமே தெரிய வருது. ஸோ இதன் பிறகு இந்த 4th கிரேட் நிஞ்சா தொடர்ந்து போயிட்டே இருக்கு. பட் இந்த வாரோட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா உச்சிகா கிட்ட 2 ரினிகனுமே கிடைச்சிரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவன் இன்ஃபினிட் சுகியாமியை ஆக்டிவேட் பண்ணுவான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட் சுகியாமியில் எல்லாருமே மாட்டிப்பாங்க, இன்க்ளூடிங் நம்ம சுனாடேவை மாட்டிப்பாங்க. அப்போ நம்ம சுனாடேவோட கனவு எப்படி இருக்குன்னா, நம்ம சுனாடேவோட லவர் இருக்கான் பார்த்தீங்களா, அவர் தான் அடுத்த ஒக்காகேவா மாறி இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சுனாடோட தம்பி நவாக்கி இருக்கான் பார்த்தீங்களா, அவனுமே உயிரோட இருப்பான். உயிரோட இருந்து நம்ம ஜிரையா கூட ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிரையா இருக்கார் பார்த்தீங்களா, அவருமே சாக மாட்டார். சாகாமல் புக்கு தான் எழுதிட்டு இருப்பாரு. அதே சமயம் நம்ம மினோட்டோ அண்ட் குஷ்னா இவங்க 2 பேரும் கூட சாக மாட்டாங்க. சாகாமல் நம்ம நருட்டோவை நல்லா பார்த்துப்பாங்க. அதே சமயம் உச்சிகா கிளான் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே யாரும் கொல்ல மாட்டாங்க. எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. நம்ம இட்டாச்சி கூட நம்ம சாஸ்கேவை நல்லா தான் பார்த்துப்பாரு. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட் சுகியாமியில் மாட்டிக்கொண்டதுனால வந்த கனவு தான். வாரோட ஒரு கட்டத்தில் மாதரா உச்சிகா பிளாக் ஜெட்ஸ்வால் கொல்லப்படுகிறார். ஸோ அதன் பிறகு காகுயா ரிட்டன் வந்துடுறா. ரிட்டன் அந்த காகுயாவை பார்த்தீங்கன்னா டீம் 7 சேர்ந்து சீல் பண்ணிடுறாங்க. ஸோ அதன் பிறகு நம்ம சாசுகே அண்ட் நருட்டோ இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த இன்ஃபினிட் சுகியாமி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இந்த 4th கிரேட் நிஞ்சா அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கக்காஷி இருக்கார் பார்த்தீங்களா, அவரை 6th ஒக்காகேவா மாற்றி விட்டுறாங்க. ஸோ அதன் பிறகு நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா நருட்டோட கையை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் அந்த வாரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கும் சாசுகேக்கும் ஃபைட் நடந்திருக்கும். ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கை போயிட்டு இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோட கையை எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுனாடே தீவிரமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன்ல இருக்கிற நம்ம சுனாடோட ஸ்டோரி ஃபுல்லாகவே முடியுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நருட்டோ மூவி ஒன்று இருக்கு. அதன் பிறகு பொருட்டோ சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் பொருட்டோ சீரிஸ்ல இருக்கிற நம்ம சுனாடோவை பற்றி பார்ட் 2ல பார்ப்போம். இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுப்போம். ஸோ கைஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ரைட், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்க எல்லாருமே பார்க்குறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்க்கை பாய் போயிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம், பர்ட்டாமாமே.